நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் ஹஸ்பண்ட் பூட்டிட்டு போனது தானே, அவர் திரும்ப வரும்போது திறந்திருந்தா சரியா இருக்காது. நீங்க பூட்டிட்டு போயிடுங்க. அந்த வேணு அண்ணன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா, நீங்க பூட்டிட்டு வந்துருங்க. நாளையில இருந்து வேணு அண்ணன் போனதும் நான் கீயோட வரேன். அகிலா குட்டி, அக்கா போயிட்டு வரட்டுமா? நீ அழாதம்மா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தானே. நீ அழுத நானும் அழுவேன். ஓ சரி சரி. இவன உள்ள பூட்டிட்டாளா? பாலா, பாலா, ஏடி இங்க வாடி, கதவை திறடி. நான் வெளியே பூட்டி வச்சுட்டு போனா நீ உள்ள பூட்டிக்கிறியா? நான் இங்க இருந்து வெளியில போக கூடாதுன்னு தானே வெளியில இருந்து பூட்டினீங்க. அதே மாதிரி வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தான் நான் உள்ள பூட்டிக்கிட்டேன். திருடனுங்க எப்படி வேணாலும் வரலாம்ல. இந்தா தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்தீங்க? இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒவ்வொரு மாசமும் கம்பெனி எதிர்பார்க்கறத விட நான் அதிகமா டர்ன் ஓவர் கொடுக்கறேன். அவங்க குட் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு. அதெல்லாம் நீங்க சரக்கடிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா இனிமே இதுதான் உங்க நிலைமைனா கம்பெனி ஒரே மாசத்துல உங்களை தூக்கிடுவாங்க. நான் என் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறேன். நீங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் வேலைக்கு போறீங்க. அதை விட்டுட்டு குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கு இல்ல. உங்க குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் முழுசா நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் குடிக்க போங்க. இந்த மாதிரி அறிவுரை சொல்றதுக்கு நீ யாருடி? மது ஒழிப்போர் சங்க தலைவியா? அடியே, இங்க குடும்ப தலைவன் நானு. நான் சொல்றத நீ கேட்கணும், அது போதும். இந்த உடைச்ச பிளேட்டுக்கு பதிலா 6 பிளேட் வாங்கிட்டு இருக்கேன். குடிபோதையில 2 உடைச்சதுனால தானே நீங்க இப்ப இதை வாங்குனீங்க. அந்த பணம் வேஸ்ட். காசுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லடி. இப்படி போனா பிரச்சனை தான் ஆகும். அப்புறம் ரோட்ல போய் பிச்சை தான் எடுக்கணும். இன்னைக்கு தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏடி, என்னோட எதிர்காலத்தில நீ கணிக்காத. எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். என்னடி இது? நீ இந்த ரூமை சுத்தம் பண்றியா இல்லையா? இவ்வளவு ஸ்மெல் வருது.
ஆ? சின்ன குழந்தைனா அப்பப்போ ஒண்ணுக்கு போவாங்க, 2 பாத்ரூம் கூட போவாங்க. அதனால ஸ்மெல் வரதான் செய்யும். அது வார்டுன்னு தோணுச்சுன்னா இங்க வர வேண்டாம். ம். உனக்கு இப்ப எத்தனை மாசம் ஆகுதுன்னு சொன்ன? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஓ, இப்பவே ஹாஸ்பிட்டல்ல ரூம் புக் பண்ண போறீங்களா? நீ திரும்பவும் திமிரு பேச்ச ஆரம்பிச்சிட்டியா? நீங்க தானே இப்ப என்ன பேச வைக்கிறீங்க. புருஷனை நேசிச்சு பணிவடை செஞ்சு அவன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு வந்த என்ன இப்படியெல்லாம் மாத்தினதே நீங்க தானே. சீரியல் மாதிரி இப்படி சென்டிமெண்ட்டை கொட்டாதடி. உன் விஷயத்துல எல்லாம் நான் இறக்கப்படவே மாட்டேன். உன்னை எல்லாம் விரும்பினதாண்டி பாவம். ஒத்துக்கிறேங்க, நான் நேசிக்க தகுதி இல்லாதவதான். உங்க கோவத்தையும் வெறியும் ஆசையும் வேணா நீங்க தீர்த்துக்கலாம். போதும், நிறுத்திக்க. இல்லைன்னா இன்னைக்கும் என்னோட தூக்கம் போயிடும். எத்தனை மாசம்னு தெரிஞ்சுக்கிற ஆசையில எல்லாம் கேட்கலடி. இனி அந்த பேரை சொல்லி வேற என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரசவ டைம் வரும்போது உன்னை இழுத்துட்டு போய் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தள்ளிடுவேன். எனக்கு நீங்க அந்த கருணை கூட காட்ட வேண்டாம். முதல் பிரசவம் பார்த்த கார்த்திகேயனி அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்பவே அவங்க கிட்ட சொல்லி வச்சாலே போதும். அதிகபட்சமா ஒரு 500 ரூபாய், அதோட எல்லா மேட்டரும் முடிஞ்சிடும். நேரம் இருக்குல்ல, அதை பத்தி பேசுவோம். எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா அடுத்தது ஆம்பளை புள்ளன்னு தோணுது. இது ஆம்பளை புள்ள தாண்டி. என்ன மாதிரி ஒரு அருமையானவன், தேவையான அளவுக்கு குடிக்கிற, எவனையும் மதிக்காத ஒரு ஆம்பளை புள்ள. அது மட்டும் பத்தாதேங்க, தாலி கட்டின பொண்டாட்டிய கீழே போட்டு மிதிக்க வேண்டாமா? தினமும் அவளை அழ வச்சு பார்க்க வேண்டாமா? அவளை யாராச்சும் பார்த்தா அவங்க மண்டை எல்லாத்தையும் உடைக்க வேண்டாமா? இந்த மாதிரி எல்லாம் செய்யறவன் தானே உண்மையான ஆம்பளைன்னு நீங்க சொல்லுவீங்க. நீ ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து தேடி அவனை எப்படி வளர்க்கறதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். இப்ப பிறக்க போறது ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் அவன் கண்டிப்பா உங்களை மாதிரி ஆக மாட்டான். இப்படி ஒரு வேணுகோபால இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணு விரும்ப மாட்டான். நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் பிராய்ச்சித்தம் பண்ண ஒரு மகனாதான் நான் அவனை வளர்க்க போறேன். அதையும் பாப்போம். உன் வயித்துல வளர்றது என்னோட புள்ளையா இருந்தா அவன் என்ன மாதிரி தான் இருப்பான். கொஞ்சம் எழுந்துருங்களேன். ஏங்க, கொஞ்சம் எழுந்துருங்க. யாரோ வந்திருக்காங்க, பெல் அடிக்கிறாங்க, எழுந்துருங்க. ஏங்க, யாரோ வந்திருக்காங்கங்க, கொஞ்சம் எழுந்துருங்க. போய் கதவை திறங்க, போங்க, சொல்றது கேளுங்க. யாரு? அங்கிள் ஆண்டி இல்லையா? நீங்க யாரை பத்தி கேக்குறீங்க?
மோகன் அங்கிள், நான் அங்கிளோட சிஸ்டர் பையன் அனிருத். அவங்க எங்க? அவங்க இப்ப ஏய், என்னடா? எங்க? யார்ரா நீ? இந்த ராத்திரி நேரத்துல யார் தேடி இங்க வந்த? வீடு மாதிரி வந்துட்டாரு. அது உனக்கு எப்படி தெரியும்? நீ முதல்ல உள்ள போடி. ஏய் சொல்றா, யார் சொல்லிட இங்க வந்த? யோ, கொஞ்சம் மரியாதையா பேசியா. நான் போன டைம் வந்தப்போ அங்கிளும் ஃபேமிலி இங்க தான் இருந்தாங்க. போய் சொல்றா. சொன்ன கேளுங்க, விடுங்க. விடுங்க. நாங்க இங்க வாடகை இருக்கிறோம். அவங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க. ஹவுஸ் ஓனரோட சொந்தக்காரங்கங்க. அவங்க அங்க மாறி போய் 2 மாசம் ஆகுது. இப்படி ஒரு சொந்தம் இருக்கிறத அவங்க சொல்லலையே. நான் கொஞ்ச நாள் ஊர்லயே இல்ல. நடுராத்திரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நில்றா இங்க. அந்த கேட்டை நான் பூட்டி தாண்ட வச்சிருந்தேன். அப்புறம் எப்படிடா நீ உள்ள வந்த? வரதுக்கும் போறதுக்கும் கேட்டும் போட்டு எனக்கு ஒரு விஷயமே இல்ல. என்னடி பாத்துட்டு இருக்க? போடி உள்ள. உள்ள போடிங்க. இப்போ எங்கே இருந்து வர நீ? பாலக்காட்டுல இருந்து. அங்கிருந்து உடுமலைப்பேட்டை வழியா மலையூர் மூணார். அங்கிருந்து லாரி ஜீப்பு பிடிச்சி இங்க வந்துட்டேன். உன் பைக் எங்க? பைக்கா? அதை வித்தாச்சு. வித்துட்டியா? எனக்கு என் செலவுக்கு காசு வேணும்ல. 2 நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல பணம் போட சொல்லி சொன்னேன்ல. நீ கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எங்க பணம் இருக்கு? உங்களோட வேலையெல்லாம் எந்த குறையும் இல்லாம நடக்குதுல்ல. எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் சேர்த்து நீங்க தானே அனுபவிக்கிறீங்க. பழைய வீட்டை நீங்க யார்கிட்ட கேட்டு வாடகைக்கு விட்டீங்க? உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கல. பக்கத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனியோட மேனேஜர். நல்ல ஃபேமிலி தான், அதனால தான் கொடுத்தேன். எனக்கு உரிமை இருக்கிற விஷயங்களை நீங்க என்கிட்டயும் கேட்கணும். எனக்கு ஃபோன் ரீச் ஆகலன்னு காரணம் சொல்லாதீங்க. திரும்ப ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அந்த வீடு சும்மா இருக்கிறதோட வாடகைக்கு விட்டா தானே நல்லது. அப்படின்னா வித்துருங்க. அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். நீ இப்போ அப்படி தான் சொல்லுவ. கைலாசம் பாளையத்தில் இருக்க அந்த 2 ஏக்கரை விற்று தான் அந்த ஆட்டோக்காரனை வெட்டினிய அந்த கேஸை சமரசம் பண்ணது. அந்த இடத்த விற்று அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா அதிகபட்சம் 2 மாதம். அதுக்குள்ளே நீ அதை தீர்த்துட்டு இங்கே தான் வருவ. இங்கே ஒரு பொண்ணு இருக்கு. பெரிய வரதட்சணை கொடுக்காம ஒரு நல்ல குடும்பத்து பையன் கிடைக்க மாட்டான். நீங்க அவளை எங்க தான் அனுப்ப போறீங்க? நீங்க 2 பேரும் அதை பத்திலாம் யோசிக்க வேண்டியதில்லை. நான் இருக்கும்போது பிரியாவை வேற யாரு கட்டிக்குவா? என்னோட பேர்ல 2-3 கேஸ் இருக்கு. அது முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ள பிரியாவும் டிகிரி முடிச்சிருவா. இன்னொரு விஷயம், அங்க வாடகைக்கு இருக்கிறவங்கள அனுப்பி விட்டுருங்க. நீங்க அவங்கள அனுப்பலனா நான் அனுப்ப வேண்டி இருக்கும். அது எப்படி சரி வரும்? 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு 5ஆம் தேதி, இந்த மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க இங்க இருக்க கூடாது. இங்க பாருங்க, பார்த்தா நானும் எங்க ஆளுங்களும் சேர்ந்து அவங்கள அடிச்சு விரட்டிடுவோம். பாலாக்கா, பாலாக்கா, பாலாக்கா. வேணும் மாமா போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திறக்கவா? குழந்தை
என்ன பண்ற? நீ வா. ஆஹா, நல்லா தூங்கிட்டு இருக்கா போலயே. இந்தாங்க, நேத்து காலேஜ்ல இருந்து வரப்போ இவளுக்காக வாங்கிட்டு வந்த. நான் இங்க இருக்கும்போது வேணும் ஒன்று வந்துருவாருன்னு தான் இப்பவே கொண்டு வந்துட்டேன். நேத்து ராத்திரி பயந்துட்டீங்களா? எதுக்கு? ராத்திரி வீடு மாதிரி ஒருத்தன் இங்க வந்துட்டான்ல. அதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? என் அத்தையோட பையன் வெளியே எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா, வெளியேதான். அதனாலதான் வந்தான். மத்த நேரத்துல உள்ளதா. உள்ளையா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஜெயிலையும். பழக்க வழக்கம்லாம் ரவுடிங்களோட தான். இதுக்கு முன்னாடி கஞ்சா கடத்திட்டு இருந்தா. நேத்து இங்க வந்து சண்டை போட்டானா என்ன? இல்ல. பார்க்க பாவமா இருப்பான், ஆனா ரொம்ப ஆபத்தான ஆளு. இங்க வந்து வேணும்னா கூட சண்டை போடுவானோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். இங்க நாங்க வாடகைக்கு குடியிருக்கிறோம்னு அந்த ஆளுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் சாரி சொல்லிட்டு போயிட்டாரு. சாரியா? ஓ, அந்த மாதிரி ஒரு வார்த்தைலாம் அவன் வாயில இருந்து வராதே. இப்போ ஏதோ ஒரு கேஸ்ல அவன் மாட்டிருக்கான். அதுல இருந்து தப்பிக்க தான் இங்க வந்திருக்கான். இதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி ரவுடிங்க வருவாங்களா போலீஸ் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமானவனா என்ன? உங்களுக்கு என்ன தெரியும் பாலாக்கா? நாங்க நிறைய அனுபவிச்சிட்டோம். சொல்ல போனா என்னோட முறை பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்பாக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு? இப்படி ஒரு ரவுடியை என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முதல்ல திருந்தட்டும். இந்த சொத்து எல்லாமே அத்தை அப்புறம் அவன் பேர்ல தான் இருக்கு. அத்தை இறந்து போனதால இது எல்லாமே அனிமாமா பேர்ல தான் இருக்கு. அதனால மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சா சொத்தை பிரிக்க வேண்டாம்னு அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அம்மாக்கு இதுல விருப்பம் இல்ல. அனிமாமா இங்க வந்து ரூம் தரங்க அது இதுன்னு பிரச்சனை பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க. வேணும்னு அவரை பார்த்தாருன்னா கண்டிப்பா 2 பேருக்கும் சண்டை வந்துடும். கடவுளே, 2 பேருக்கும் எதுவும் பிரச்சனை வராம இருந்தா போதும். மஜிருக்கா, நான் இங்கே வந்துட்டேன். அவன் செத்துக்கிட்டு போலல. ஓகே, தெரியும்ல. அவங்க யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது. கூட போலீஸும் வரும். இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எப்படி கண்டிப்பாக வந்துடுவேன். எப்போ வரணும்னு சொன்னால் போதும். ஓகேக்கா, நான் கூப்பிடுறேன். நீயே இப்படி பண்ணிட்டு இருக்க? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம உன் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு பாக்குறியா என்ன? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வேலை பார்த்தா மட்டும் போதுமா? எல்லா வேலைக்கும் ஆள் வேணும் இல்லையா? அந்த வேலையை நான் பண்றேன். நீ என்ன வேலை செய்யறன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். இப்ப என்ன தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு என்கிட்ட சொன்னா மட்டும் போதும். என் ஃப்ரெண்டோட தங்கச்சிய ஒரு நாய் லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டான். அவனை நாங்க 2-3 பேர் சேர்ந்து தூக்கிட்டோம். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் வண்டியில போயிட்டு இருக்கப்போ நாங்க போய் இடிச்சிட்டோம். ஆனா சாகல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இப்ப கொச்சியில இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போலீஸும் சேர்ந்து எங்களை தேடிட்டு இருக்காங்க. நீ இங்கதான் இருப்பேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடுவேன். உங்க மருமக இந்த தடவை ஒரு கேஸோட தான் வந்திருக்கான். இவன் இங்க வந்தப்பவே நான் நினைச்சேன் ஏதோ கொலை பண்ணிட்டு தான் வந்திருப்பான்னு. டேய், அப்படி இருந்தா நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். அப்படி நினைச்சீங்கன்னா உங்களையும் ஆண்டியையும் ஏன் நான் கட்டிக்க போற பொண்ணா இருந்தாலும் சரி கொன்னுட்டு தான் நான் அங்கிருந்து போவேன். நீ எங்களை கொலை பண்றதுக்கு தான் இங்க வந்தியான்னு? இப்படியே போனா நீ எப்பதான்டா திருந்துவ? நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்ல பையனாவே வாழ்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நான் இந்த லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிறேனே. இப்பவே என்ன திருத்தணும்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. யாரு? பிரியாவா? ஓ, யாருன்னு நினைச்சு நீ ஓடி வந்த? நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும்டி. பகல் நேரத்தில் நீங்க என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தாண்டி வந்தேன். பாரு, மதியானத்துக்கு அப்புறம் நான் லீவு. ஏதாவது சாப்பிட்றதா இருந்தா சொல்லுங்க. நான் மத்தியானம் எதுவும் சமைக்கிறது கிடையாது.
நீ எனக்காக எதுவும் சமைக்க வேண்டாம். யாராவது கிடைச்சாங்களா? நான் இங்க யாருக்கும் தெரியாம யாரையாவது ஒளிச்சு வச்சிருப்பேன் அப்படிதானே? சொல்லாம கிளம்ப இப்ப வந்திருக்கீங்க. நான் குடியிருக்கிற வீட்டுல நான் எப்ப வேணாலும் வருவேன். நீங்க அதுக்காக ஒண்ணும் வரலையே. நான் இல்லாத நேரத்துல வேற யாராவது வராங்களா என்ன? இல்லைன்னு சொன்னாலும் நம்ப போறது கிடையாது. நீ செத்தே போனாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பா உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க வேணா என்ன ஒதுக்கி வைக்கலாம். அப்படி ஒன்றும் நான் உன்னை சுதந்திரமா இருக்க விட மாட்டேன். அப்படின்னா இந்த சந்தேக வைத்திய ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ற வழியை பாருங்க. ஓ சரி சரி சரி, அழாதடா. அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக கூடாது. அனிருத்த வர சொல்லு. நீங்களா யாரு? அதெல்லாம் சொல்றேன், அவனை முதல்ல கூப்பிடு. அவன் இங்க இல்ல. போய் சொல்லாத, அவனை கூப்பிடு. சத்தியமா அவங்க இல்ல. டேய் உள்ள போய் பாருங்கடா. போறேண்ணே. நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியும் பொண்ணு உள்ள இருக்காங்க. இருக்கட்டும். அப்பா என்னங்க என்னாச்சு? அது அனிருத்தை தேடி வந்திருக்காங்க. அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சத்தியமாவே அவன் எங்க போயிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. நேற்று ராத்திரி வந்தான், காலையிலே கிளம்பி போயிட்டான். எங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை அடிச்சு போட்டு வந்துட்டான் அவன். இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். உழைப்பானா இல்லையானே தெரியல, அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் உள்ள இல்லைண்ணா. எங்க கையில மாட்டினா அவள் தான் அவன். நீங்க அவனை மறந்துருங்க, அவன் உயிரோட திரும்பி வரமாட்டான். வாங்கடா. சரிண்ணா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.